ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு மணி நேரமாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நிர்வாக குழு கூட்டம் முடிந்த பிறகு தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் தங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 பேருடைய ஆதரவு மிக முக்கியமானதாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அமைந்திருக்கிறது. இந்த சூழல்ல தமிழக வெற்றிக் கழகம் கேட்கக்கூடிய ஆதரவை வழங்கலாமா வேண்டாமா, வழங்குவதென்றால் எப்படி வழங்குவது, ஏன் வழங்க வேண்டும், அதுக்கான நிபந்தனைகள் எதுவும் போடுவதா, அல்லது வழங்க வேண்டாம் என்றால் ஏன் வழங்கக்கூடாது, என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை ஆராய்ந்து ஆலோசிப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் கூடியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு 12 பேர் கொண்ட குழு. இந்த குழு தற்பொழுது 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசித்து வருகிறார்கள். இந்த குழுவில் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அடுத்தபடியாக நிர்வாக குழுவில் அதற்கான ஒப்புதல் பெறுவார்கள். பிற்பகல்ல அந்த நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுகிறது. அதில் 31 பேர் உறுப்பினராக இருக்கிறார்கள். அந்த குழுவினர் மாநில குழு செயற்குழு எடுக்கக்கூடிய முடிவுகளை நிர்வாக குழு தெரிவிக்கப்பட்டு நிர்வாக குழு அதற்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்துல அதனுடைய முடிவுகள் வெளிவருவது சொல்லுவார்கள். இது அவருடைய நடைமுறை. இந்த கூட்டம் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறக்கூடிய சூழலில் விஜய் உடைய கட்சிக்கு ஆதரவு வழங்குவது மட்டும்தான் அஜெண்டாவா என்றால் மற்றும் ஒரு அஜெண்டாவை அவர்கள் முன்சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சந்தித்திருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது 5 இடங்கள் பெற்று அதில் 2 இடங்கள் பெற்றிருக்கிறார்கள். மீது இடங்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் இடம்பெற்றக்கூடிய கூட்டணி தோல்வி சந்தித்திருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் தோல்வியடைந்திருக்கக்கூடிய சூழலில் 2 இடங்கள் வெற்றி பெற்றிருப்பதற்கான காரணம் மற்றும் தோல்வியடைந்ததற்கான காரணம், அடுத்த கட்ட எடுத்துக்க வேண்டிய முடிவுகள் உள்ளிட்டவைகள் குறித்தும் இவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்திலே மேற்கொள்வதனால இதற்கான நேரம் எடுத்துக் கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பிரதானமான நோக்கம் விஜய் அவர்கள் கோரியிருக்கக்கூடிய ஆதரவு குறித்த எடுக்கக்கூடிய முடிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுக்கு இருக்கக்கூடிய 2 உறுப்பினருடைய ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்கான கடிதத்தை கொடுத்திருக்கிறார். தங்களுடைய கட்சியின் பிரதிநிதிகளை அனுப்பி அதற்கான வலியுறுத்தலும் செய்திருக்கிறார். இந்த சூழல்ல தாங்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறோம் என்பது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசிக்கக்கூடிய இந்த கூட்டம் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. சுமார் 1 மணி நேரம் மேலாக நடைபெறும் இந்த கூட்டத்துல இதுக்கு முன்பாக கூறிய அந்த விவகாரங்கள் அனைத்தும் ஆலோசிக்கப்படுகின்றன. முடிவில் அதனுடைய முடிவுகள் இன்று மாலைக்குள்ளாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள்ல IML தங்களுடைய ஆதரவு தரமாட்டோம் என்று சொல்லியிருப்பதற்காக அவர்களுக்கு தேவையான தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை பெறுவதற்கு தேவையான 6 என்ற எண்ணிக்கை தேவை இருக்கிறது. தற்பொழுது அவர்கள் வசம் 113 இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் பெரும்பான்மை 118 என்ற இடத்துல விஜயருடைய இரட்டை தொகுதி வெற்றி பெற்றதால் ஒரு தொகுதி போக அவர்களுக்கு இன்னும் 6 இடங்கள் தேவைப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த 6 பேருடைய ஆதரவு என்பது 3 கட்சிகளும் கேட்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 பேரிடமும் தலா 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மொத்தம் 6 பேர். இந்த 3 கட்சிகளில் யாரேனும் ஒருவர் அவருக்கு ஆதரவு வழங்கவில்லை என்றாலும் மாற்று கட்சியை ஆதரவு கோர வேண்டிய தேவை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஏற்படும். 3 பேரும் ஆதரவு வழங்குகிறோம் என்று சொன்னால் அவருக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் ஆளுநர் கேட்டிருக்கக்கூடிய 118 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கையான ஆதரவு கடிதத்தை கொடுத்து விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்வார். இந்த சூழல்ல இந்த காலகட்டத்துல இந்த கூட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய முடிவுகள் இன்று மாலைக்குள்ளாக வெளியாக இருக்கின்றன. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.